கடவுளே அஜித்தே கடவுளே. நான் வந்து அஜித் ஃபேன் தான் ஓகேங்களா. தலை ஃபேன்ஸ் தான் டையார்ட் ஃபேன் ஓகேவா. ஆனால் விஜய் வந்து எனக்கு பிடிக்கும் ஓகேங்களா. விஜய் நான் வந்து பிடிக்கும். பட் வந்து அவங்க பேசும்போது இவங்களை பற்றி தேவையில்லாமல் இவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி இவங்க கத்திட்டு இருக்கிறது நல்லா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஆனால் அது சொல்லக்கூடாதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ படம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை 2 வருஷமாயா 2 வருஷம் ஒரு படம் வராமல் ஒரு ஃபேனாக எப்படி சும்மா இப்போ நேற்று வந்த பசங்கள்லாம் வந்து 4 படம் 3 படம் நடிக்கிறானுங்க. நம்மளால் வந்து ஒரு படமாவது விடலாம், அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுவே வரலன்றப்போ சரி இதாவது வருது கடவுளே அஜித்தே. அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்து அவ்வளோ பெருசாக போகுது, அது ட்ரெண்டிங் ஆகாமல் இது வந்து ஆகுதுன்னா அப்போ தலையோட மாசு எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். பழக்கமாகிடுச்சு தீனா படத்துலேருந்து அப்படின்னு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதனால் தலை தான் கூப்பிடுவாங்க. கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? அவங்க கடவுளாக நினச்சிட்ருக்காங்க, அதனால தான் கேட்க மாட்டாங்க. இதை சிஎம் சார் பேசுகிறாரு, அப்போது அதை சொல்கிறாங்க. ரஜினி சார் பேசுகிறாரு, அதை சொல்கிறாங்க. மியூசிக் கான்சர்ட்டில் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதாவது குடும்பத்தை பார்க்குறது எல்லாம் நாங்கள் பார்க்க தான் போகிறோம். அவரை எதிர்த்து சொல்லலை. குடும்பம் எப்படி இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும், சம்பாதிச்சு தான் ஆகணும், செலவு இருக்க தான் போகுது. ஆனால் வந்து எங்கள் தலையை நாங்கள் தான் கொண்டாடணும், புரியுதுங்களா? வேறு யாரும் கொண்டாட போகிறதில்ல, வெளியூரில் இருக்கவங்களாம் கொண்டாட போகிறதில்ல. நம்ம தலை நம்ம ஆள், புரியுதுங்களா? அவர் என்ன சொன்னாலும் சரி, அவரை வந்து நாங்கள் யாரையுமே எதுவுமே ஹர்ட் பண்ணல, யாரையுமே எதுவுமே புண்படுத்தலை. எங்களோட தலையை நாங்கள் செல்லமாக கூப்பிடுறோம், மைடிய தலைன்ற மாதிரி. கடவுளே அஜித்தே நாங்கள் கூப்பிட்றோம். எதுலானு தெரியல ப்ரோ. இப்போ வந்து அம்மாவை நீங்கள் அம்மான்னு கூப்பிட்றீங்க கேட்டால் அவங்களாம் சொல்ல முடியுமா? அவ்வளோதான் ப்ரோ. அவர் சினிமாவை பார்க்குறாரு. இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி ரொம்ப அதை பற்றி பேசணுன்னு அவர் விருப்பப்படல. ஸோ அதான் என்ஜாய் பண்ணலாம், அந்த படத்துக்கு போனோன்னா என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அது தேவையில்லாத விஷயம்தான் தோன்றும். அவருக்கு வந்து இது பர்சனலாக ஹேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒப்பீனியன் வச்சா அவர் ஃபேன்ஸு ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு என்னோடய ஒப்பீனியன். தலைன்றதை கூட வேணான்னு சொல்லிட்டாங்க, நிறைய பேர் கூப்பிட்றதில்ல. அந்த தலைன்றது அப்படியே தோனிக்கு மாறிடுச்சு. அவர் சொல்லுவார், ஆனால் நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். அது வந்து நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். கடவுளே சொல்லி ஐயோ வந்து சொல்லியா அண்ணே, தலை ரசிக்கு தானே நீ என்ன ஓரா பண்ணுற? அவர் போட்டிருக்காரு அந்த இதுலேயே வந்து கமெண்ட்ஸ்லேயே திரும்ப அஜித்தே கடவுளே அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு 1000 பேர் லைக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்குறவங்க அஜித்தோட உண்மையான ரசிகராக இருப்பாங்க, கேட்காதவங்க அஜித்தை மதிக்காதவங்களாக இருப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிள். அது அப்பயே சொல்லி தான் பரவாயில்ல, அது இப்போ சொல்கிறாரு அவர். இப்போது வருஷம் ஒரு படம் அஜித் சார் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, அவரை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த பட்சத்தில் வந்து கடவுளே அஜித்தேன்ற விஷயம் வந்து இப்போது பயங்கர ட்ரெண்ட் ஆகி அவரே ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாகப்பட்டது படம் தான் எதுவும் வர மாட்டேங்குது, இதுலையாவது தான் ட்ரெண்ட் ஆகிறன்னு ஒரு சந்தோஷப்பட்டிருந்தோம். இதுவும் வேணான்னு சொல்கிறது அப்புறம் எப்படி தான் நாங்கள் கொண்டாடுறது? தலை ரசிகராக வந்து தலைன்னு சொல்லக்கூடாதுன்ட்டாரு, ஓகே. ரசிகர் மன்றம் இல்லைன்ட்டு அப்படி ஓகே. அஜித்தே கடவுளே, அது அவராக எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு வகையில் அவர் வந்து வந்துகிட்டே இருக்கார். அவர் போட்டிருக்காரு அந்த இதுலேயே வந்து கமெண்ட்ஸ்லேயே திரும்ப அஜித்தே கடவுளே அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு 1000 பேர் லைக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்குறவங்க அஜித்தோட உண்மையான ரசிகராக இருப்பாங்க, கேட்காதவங்க அஜித்தை மதிக்காதவங்களாக இருப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிள். வேறு அவர் ஏதோ எந்த பிரச்சனையும் போகாமல் இருக்க வேணான்னு பார்க்குறாரு. ஏன்னா சில பேர் அதை வந்து ஜாலிக்கு நினச்சிப்பாங்க, சில பேர் என்னடா டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு நினச்சிப்பாங்க. இல்லை, அவரோட பர்சனல் இது அஃபெக்ட் ஆகுதுல்ல, இது ஃபேன்ஸுக்கு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கிறதுனால அவர் போட்டிருக்காரு அந்த மாதிரி. இல்லை, அவர் சொல்கிறது வந்து கரெக்டு தான். ஏன்னா அவர் எது சொன்னாலுமே அதை வந்து ரசிகர்கள் வந்து அவர் சொன்னால் அதை கேட்டு தான் ஆவாங்க. அது வந்து அவர் சொன்னால் தலை சொன்னால் மறுபேச்சே கிடையாது. அவரோட இது விருப்பம் தானே ப்ரோ. அது அவர் பிடிக்கலன்னா நம்ம இது பண்ணுறது தான் நல்லது. அவர் பிடிக்கலன்னு சொல்ல நம்ம இது பண்ண முடியாது. இதை தாண்டி கொஞ்சம் அவையாக இருக்க பார்க்காரு. அதுதான் ஒரு ஃபேன்ஸுக்கு இன்னும் கிரேஸ் ஆகி இன்னும் வந்து அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்களோ அப்படின்னு என்னோட பர்சனல் தான். தப்பான ஒரு வாக்கியமாக அதை யூஸ் பண்ண வேணாம். என்னோடய நேம் வந்து ஏகேன்றதை மட்டும் கூப்பிடுங்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தலை எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மேபி லைக் நம்ம தான் வந்து அவரை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறோம். அவர் வந்து ஒரு நார்மல் மேனாக இருக்க தான் விரும்புகிறாரோ அப்படின்னு தோணுது. பட் ஆனால் அவங்க ஃபேன்ஸ் வந்து அவங்கள ப்ரைஸ் பண்ணாமல் இருக்க முடியல. அவர் படம் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக வரல, அதனால் மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அஜித் குமாரை பார்க்கணும் அப்படின்னு. வான்மதி படம், காதல் கோட்டை படம், இந்த படம்லாம் வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவருடைய ப்ரைவசின்னு தான் நம்ம சொல்லணும். அவருக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு அல்டிமேட் ஸ்டார்னு வச்சுருக்கோம், தலைன்னு நிறைய நேம்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் ஃபேமஸ் ஆனதை கொண்டு போய் அவர் மேலே திணிக்கிறது அது ரொம்ப தப்பு. அது இல்லாமல் அவருடைய செல்ஃப் லைஃப்பை பார்த்துக்கிட்டு அவர் கொஞ்சம் அவரோட தனி ரூட்டில் அவரோட அச்சீவ்மெண்ட் நோக்கி போயிட்டுருக்காரு. அந்த நேரத்தில் இதெல்லாம் அவர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அது தப்பு தான், அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அவர் கடவுள்ன்றாங்க. அது கடவுளை பற்றி எனக்கு வேணாம், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், நீங்கள் படிங்க, நல்ல மாதிரியாக நீங்கள் வாழ்த்து பாருங்கள் அப்படி தான் சொல்கிறாரு. கண்டி நான் ரசிகராக இருந்தால் கூட ரசிகர் வேணான்றேன். நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் பசங்களை படிக்க வைக்குங்க. இல்லை நல்லா இல்லை ப்ரோ.
ஏன்னா அவரோட டீம், அதாவது இது ஒரு டீமாக இருக்குது. விஜய் அண்ணாவோட டீம் ஒன்றா இருக்குது, அஜித் அண்ணாவோட டீம் ஒன்றா இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து பார்க்கும்போது வந்து அந்த டைமில் அவங்கள பற்றி பேசாமல் இவங்களை பற்றி பேசும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் இரிட்டேட் ஆக தான் செய்வாங்க. அது தேவையில்லைன்னு தோணுது. கடவுளே அஜித்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த டாக் வந்து இருக்கக்கூடாது. யார் அந்த வார்த்தையை சொன்னாங்களோ அவங்க அதை வாபஸ் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன், அவ்வளோதான். நம்மளை அவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறாரு. நம்மளுக்கு ஒன்றும் ஆர்டர் போடல, நம்ம வேறு எதுவும் கேட்கல. ஸோ நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணின்னு கேட்டேன் தானே போய் ஆகணும். ஸோ அவங்க ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாங்க. பட் அவர் வந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் ஐம் ஜஸ்ட் அ காமன் மேன், என்னை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்கன்றதுக்காக அப்படி சொல்லியிருப்பாரோ இருக்கும். அது வந்து ஆனால் அது சொல்லக்கூடாதுன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ படம் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாயா 2 வருஷம் ஒரு படம் வராமல் ஒரு ஃபேனாக எப்படி சும்மா இப்போ நேற்று வந்த பசங்கள்லாம் வந்து 4 படம் 3 படம் நடிக்கிறானுங்க. நம்மளால் வந்து ஒரு படமாவது விடலாம், அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுவே வரலன்றப்போ சரி இதாவது வருது கடவுளே அஜித்து. அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்து அவ்வளோ பெருசாக போகுது, அது ட்ரெண்டிங் ஆகாமல் இது வந்து ஆகுதுன்னா அப்போ தலையோட மாசை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிற வழியே போயிடலாம், தான் பெட்ரு. சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாமே, அவர் தான் நேம் இருக்குல்ல அஜித்னு, அதே கூப்பிடலாமே. அவர் அதானே விருப்பப்படுறாரு, அதே பண்ணலாம். இப்போ மற்ற ஆக்டர்ஸோட எல்லாம் வருஷத்துக்கு ஒரு 4-5 படம் வர்றாங்கன்னா தலை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒன்று விட்டாலும் அது வெயிட்டாக இருக்கும். அதான் ஒரு படம் விட்டாலுமே அந்த எல்லாம் வெறியில் காத்துன்னு இருப்போம். இப்போ எப்படா தலை படம் வருது, இப்போ கூட பாருங்கள் ஒரு படம் லான்ச் ஆக போகுது, எல்லாம் வெயிட்டிங் வெறித்தனமாக இருக்கும்ல. அதுதான் தலையை பொறுத்த வரைக்கும். நம்ம படம் போது தான் நமக்கு சூப்பரும், ஓகேங்களா. அதை விட்டு அவரை பற்றியே சொல்லிட்டு இருந்தா அவர் வந்து நமக்காக வந்து பண்ண போகிறாரு, எதுவுமே இல்லை. ஃபேக்ட்ரி தான், ப்ராக்டிக்கலாக பார்த்தா இதுதான் உண்மை. அறிக்கையில் வந்து நிறையா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், யார் மனசையும் வந்து நோக்கெடுத்துறவங்க எந்த செயலியும் பாருங்கள், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைங்க, உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, இது வந்து பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அதை கடவுள்னே கூட மென்ஷன் பண்ணல. போட்டு மேலே ஒரு நாள் தாட்டு வச்சுட்டு அறிக்கை அப்படி தான் விட்டுருக்காரு. இதை பற்றி அதாவது குடும்பத்தை பார்க்கறது எல்லாம் நாங்கள் பார்க்க தான் போகிறோம். அவரை எதிர்த்து சொல்லலை, குடும்பம் எப்படி இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும், சம்பாதிச்சு தான் ஆகணும், செலவு இருக்க தான் போகுது. ஆனால் வந்து எங்கள் தலையை நாங்கள் தான் கொண்டாடணும், புரியுதுங்களா. வேறு யாரும் கொண்டாட போகிறதில்ல, வெளியூரில் இருக்கவங்களாம் கொண்டாட போகிறதில்ல, நம்ம தலை நம்ம ஆள், புரியுதுங்களா. அவர் என்ன சொன்னாலும் சரி, அவரை வந்து நாங்கள் யாரையுமே எதுவுமே ஹர்ட் பண்ணல, யாரையுமே எதுவுமே புண்படுத்தலை. எங்களோட தலையை நாங்கள் செல்லமாக கூப்பிடுறோம், மைடிய தலைன்ற மாதிரி கடவுளே அஜித்தே நாங்கள் கூப்பிட்றோம். உண்மையான ஃபேன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. அவர் பண்ணாலும் குடும்பத்தை பாருங்கள், அப்புறம் தான் படத்தை பாருங்க தான் சொல்லுவார், தவிர அவர் ஃபஸ்ட்டு படத்தை பாரு அப்படி சொல்ல மாட்டார். ஸோ அவர் நல்லா தான் சொல்கிறார். அவர் சினிமாவை பார்க்குறாரு. இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி ரொம்ப அதை பற்றி பேசணுன்னு அவர் விருப்பப்படல. ஸோ அதான் என்ஜாய் பண்ணலாம், அந்த படத்துக்கு போனோன்னா என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அது தேவையில்லாத விஷயம் தான் தோன்றும். இல்லை, இது ஒரு நல்ல விஷயம் தானே. எதுனா கேட்குறது, ஃபேமிலியை போய் பாருங்கள், என்ன தேவையில்லாமல் இது பண்ணாதீங்கன்ற நல்ல விஷயம் தான் அது. அவருக்கு வந்து இது பர்சனலாக ஹேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒப்பீனியன் வச்சா அவர் ஃபேன்ஸு ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு என்னோடய ஒப்பீனியன். அவர் சொல்லுவார், ஆனால் நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். அது வந்து நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம், கடவுளே சொல்லி ஐயோ வந்து சொல்லியா அண்ணே தலை ரசிக்கு தானே நீ என்ன ஓவரா பண்ணுற. தலைன்றதை கூட வேணான்னு சொல்லிட்டாங்க, நிறைய பேர் கூப்பிட்றதில்ல. அந்த தலைன்றது அப்படியே தோனிக்கு மாறிடுச்சு. இதை சிஎம் சார் பேசுகிறாரு, அப்போது அதை சொல்கிறாங்க. ரஜினி சார் பேசுகிறாரு, அதை சொல்கிறாங்க. மியூசிக் கான்சர்ட்டில் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பேசும்போது வேறு யாருக்கோ ஒருத்தர் நடக்கிறதுல இவரோட நேம் வந்து ஸ்பாயில் ஆகிற மாதிரி தான் எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க. இதை பற்றி எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆச்சுன்னா, அவங்க வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்க ஐடென்டிட்டி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பார்க்கும்போது நம்ம கலாய்க்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம், லைக் அவங்களுக்கு ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிடுவோம். ஆனால் இதே வந்து மற்றவங்க முன்னாடி கூப்பிடும்போது அட்ரஸ் பண்ணுறது வந்து லைக் இப்போது அஜித் இங்கே வாங்க, இல்லை யாரோ ஒரு நேம் நம்ம கூப்பிடுறோம், ராகேஷ் இங்கே வாங்க, மைக்கேல் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுறது தானே லைக் அவங்களோட ஐடென்டிட்டி. இப்போது ஒரு யூடியூப் எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு இது எடுத்தாலுமே எல்லாரும் பேர் வந்து தளபதி அப்படி இல்லாமல் லைக் அஜித் குமார், அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியே பார்த்தீங்கன்னா அஜித் குமார் ஏகே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அவங்களோட ஐடென்டிட்டியை அட்ரஸ் பண்ணுறதே பெட்டர்ன்னு நினைக்கிறாரோன்னு தோணுது. நீங்கள் வந்து உங்களுடைய அப்பா அம்மாவை பாருங்கள், அதாவது உங்கள் குடும்பத்தை பாருங்கள், எனக்காக டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு எந்த நடிகருமே சொல்லவே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாருன்னா அப்போ வந்து மேல்மான மக்கள் வந்து அதிகமாக அவரை விரும்புகிறாங்க. டான்ஸ் கேட்டு தான் ஆகணும். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு கேட்குறாருன்னா இப்போ இப்படி இருங்கன்னா நம்ம அவரோட ரசிகர் வந்து சொல்கிறாரு, இதுமாரி வந்து உங்கள் குடும்பத்தை பாருங்கள் சொல்லி கேட்டு தான் ஆகணும். அப்படி கேட்கலாம் அவருக்கு தலைக்கு மரியாதை இல்லாத போயிடும். அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லி இப்படி மதிக்க போகிறான்னா அவருக்கு ஒரு பேச்சு ஆகல. நம்ம தலை கடலுன்றோம், அந்த கடல் சொல்கிறாருன்னா ஏற்றுக்கணும்ல, அது அப்பயே சொல்லி தான் பரவாயில்ல.
அது இப்போ சொல்கிறார் அவர். தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னது வந்து எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்தது. அது வந்து எனக்கே வருத்தமாக தான் இருந்தது. ஏன் அவர் இப்படி சொல்கிறாருன்றது எனக்கு அப்போ புரியல. பட் வந்து இது வந்து அவர் சொன்னது கரெக்டாக தான் தோணுது. நீங்கள் அஜித் அவர்களை வந்து என்னவா கூப்பிட்டா சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்னவா கூப்பிட விருப்பம் இருக்குது? ஒரு அஜித்குமார் சார் கூப்பிடலாம். அவர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். அவர் சொல்கிறது நம்ம மறுபேச்சு இல்லை. அவர் சொல்கிறத நாங்கள் பின்பற்றுறோம், வேறு எதுவும் இல்லை. அதான் ஏகே கூப்பிட சொல்கிறாரு, ஏகே தான் கூப்பிட போகிறேன். நான் வந்து அவர் நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தானே. அவர் ஒன்றும் இப்போ அவர் சொல்கிற மாதிரி அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரேசர் ஆகிட்டார். அதே நம்ம சொல்லலாம். அஜித் சார்னே கூப்பிடலாம் போதும். கூப்பிடலாம், கடவுளன்னு கூப்பிடக்கூடாது. எனக்கு ஏகே ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் அது அவருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம மற்றவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கும்போது அதையும் அவங்க ஆசையை அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ லைக் அது அவருக்கு இதுதான் பிடிச்சிருக்கணும் போது அவருக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் கால் ஏகே. ஏகேனே கூப்பிடலாம்ல, அதானே அவரோட நேமு. பழக்கமாச்சு. தீனா படத்துலேருந்து அப்படியே டென்ட் ஆகிடுச்சு. அதனால் தலை தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் அஜித் அவர்களை வந்து என்னவா கூப்பிட்டா சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்னவா கூப்பிட விருப்பம் இருக்குது? எனக்கு தலை தான் கூப்பிடுவேன். தான் தலை தான் கெத்து. தலை தான். தலை எதனால தலை தான்? எதுலானு தெரியல ப்ரோ. இப்போ வந்து அம்மாவை நீங்கள் அம்மான்னு கூப்பிட்றீங்க கேட்டால் அவங்களாம் சொல்ல முடியுமா? அவ்வளோதான் ப்ரோ. அஜித்துன்றதில் எல்லாரையும் காமனாக வந்து அவங்க பேரை சொல்லி நம்மளை பெரியவங்களாக இருந்தாங்கன்னா முறை இல்லை அண்ணன் அப்படின்றத சொல்லி கூப்பிடலாம். அதை தாண்டி பேசணும் அப்படின்னா பேரை சொல்லி கூப்பிட்றது நாகரிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடவுளே அஜித்தே கடவுளே. மக்கள் வந்து அவங்களோட கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அஜித் அவர்களை எப்படி கூப்பிடலாம், இல்லை இதில் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் டைலாக் சைட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.